தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். இந்த தேர்வு முடிவுகள் வருகிறப்ப பாத்தீங்கன்னா மாணவர்கள் விதவிதமா மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. ஒரே வகுப்புல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வைங்க, இல்ல மாணவர்கள் மாணவிகள் தனித்தனியா படிக்கிற வகுப்பா இருந்தா ஒரே வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது மாணவிகள், அது அவங்களுக்கு பாடம் ஒரே பாடம், ஆசிரியர் அதே ஆசிரியர், வந்த கேள்விகள் அதே மாதிரி கேள்விகள், அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு விட்ட விடுமுறை காலம் அதே காலம். ஆனால் ஒரு சில மாணவர்கள் 100க்கு 100 கூட வாங்கி விடுகிறார்கள், 95 90 வாங்குறாங்க. சில பேர் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பையே இழந்துடுறாங்க இல்லையா? சில பேர் ஃபெயில் ஆயிடுறாங்களே. அடுத்த வகுப்புக்கு சில பேர் அது 60 வாங்குவாங்க, 70 வாங்குவாங்க. இப்போ ஒரு சின்ன கேள்வி வைங்க, ஒரே வகுப்பு ஒரே பாடம் அதே ஆசிரியர் எல்லாரையும் உட்கார வைத்து ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி விடுமுறை கொடுக்கறாங்க. ஆனா ஏன் இவ்வளவு வேறுபாடு? மதிப்பெண்கள் வாங்குறதுல ஏன் இவ்வளவு வேறுபாடு வருது? அதே மாதிரி ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அதே அம்மா அப்பா இருந்து வளர்க்கறாங்க, குணநலன்கள்ல ஏன் வேறுபாடு வருது? இதை வேடிக்கையா சொல்லுவாங்க, அப்பா பையன்கிட்ட அப்படிதான் கேட்டாராம். ஏன்னா உன் வகுப்புல எல்லாரும் ஒரே மாதிரி பாடத்தை தான் கவனிக்கிறாங்க, ஒரே மாதிரி ஆசிரியை பாடம் எடுக்கிறாங்க, ஒரே மாதிரி விடுமுறை, நீ மட்டும் எப்படி இவ்வளவு கம்மியா மார்க் வாங்குறன்னா பையன் சொன்னானா, அவன் எல்லாருக்கும் அப்பா வேற இல்லப்பா, அவங்க அப்பா கொஞ்சம் புத்திசாலின்னு. இது கொஞ்சம் வேடிக்கையா சொல்லுவாங்கன்னு வைங்க. ஒரு செய்தி ஆனா நமக்கு விடை தெரியாம இருக்கிறது என்ன காரணம்? அது அப்போ இயல்பாகவே இத அறிவியல் பூர்வமா எல்லாம் ஆராய்ச்சி செய்யறாங்க. இவங்களே ஜீன் சொல்லுகிறார்கள். தாய் தந்தையருடைய ஜீன், ஜீன் என்றால் உடலிலே இருக்கக்கூடிய அணுக்கள்ல இருந்து வரக்கூடிய அறிவுத்திறன் அல்லது குணநலன்கள். அப்புறம் குழந்தைகளா இருக்கிறப்ப எந்த மாதிரி சூழல்கள்ல வளர்க்கப்படுகிறார்கள், அவங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் போய் உட்காருது, எந்த மாதிரி சிந்தனை வருதுன்றத வச்சு குணநலன்களே மாறிப்போம். இந்த குணநலன்கள் மாறி போனா, இந்த இளம் வயதிலேயே அப்படி குணநலன்கள் மாறி போனா பெரியவர்களானால் ரொம்ப சிரமம் தான். அப்புறம் அது மாறுறது இல்லை. இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு இது என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு சிந்தனை வருதுன்னு வைங்க. இப்ப பாருங்க, கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், ஒரே குடும்பம் தானே, ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். இந்த அணுகுமுறை பார்வை எவ்வளவு வித்தியாசம் வருகிறதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். இந்த ஒரு மரத்தின் கிளையில் இலைகளுக்கு நடுவில் இருந்த ஒரு கிளி, அந்த கிளியினுடைய கழுத்துல அடிக்கணும், அம்பு போடணும் என்று குரு சொல்லுகிறார் துரோணர். இப்போ துரியோதனனை கேட்டப்ப என்ன தெரிகிறதுனா, ஒரு மரம் இருக்கு, மரத்துல கிளை இருக்கு, கிளைகள் இருக்கின்றன, இலைகள் நிறைய இருக்கு, அந்த இலைகள் நடுவுல கிளி உட்கார்ந்து இருக்கு, அந்த கிளியினுடைய கழுத்தை அடிக்கணும். அர்ஜுனனை கேட்டா அர்ஜுனன் சொன்னானா, மரம் இல்லை, கிளைகள் இல்லை, அதில் இலைகள் இல்லை, கிளி கூட இல்லை, கிளியினுடைய கழுத்து மட்டும்தான் எனக்கு தெரிகிறது. இந்த வித்தியாசத்தை சொல்லுவார். மனநிலையிலேயே அந்த மாறுபாடுகள் ஏன் வருகின்றன? மறுபடியும் துரியோதன உதாரணம் என்றால் பாருங்க, ஒரு பெரிய அரண்மனை கட்டி தருமன் எல்லாரையும் அழைச்சா மாதிரிதான் துரியோதனன் அழைச்சான். துரியோதன மனசுல மட்டும் பொறாமை உணர்ச்சி வருது, அவங்க நல்லா இருக்கிறாங்களே. ஏன் சில பேர் இப்படி இருக்கிறார்கள்? இதை மாற்ற முடியாதா? இது அப்படியேதான் ஒத்துக்கொள்ள வேண்டுமா? சிலர் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத ஏத்துட்டு போறதை தவிர வேற வழி இல்லையா? பழைய தமிழ் இலக்கியத்துல பழமொழி 400 அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. பழமொழி 400 நீங்க பள்ளி பருவத்துல படிச்சிருப்பீங்க. நான் பழமொழி 400 பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு வைங்க. அது ஏன் பழமொழி 400ன்னா, அது வெண்பா மாதிரி அமைஞ்சதுல கடைசியில ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. இது அப்படிதான், இது இப்படிதான். இப்ப இந்த பழமொழி 400 இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பேதைகள் சொல்லுகிறார்.
அதுக்கு அது உதாரணம் சொல்லுது பாருங்க. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்றதுக்கு எப்படி தொடங்குகிறது அந்த பாட்டு. பூத்தாலும் ஒரு பூ பூக்குது, ஒரு செடியில மரத்துல பூ பூக்குது. இதை இயற்கை எப்படி வச்சிருக்குங்க? பூ பூத்து பூல இருந்து என்னங்க வரும்? காய் தோன்றி, காயில இருந்து கனி தோன்றி, அப்படிதானுங்க. அந்த கனிக்குள்ள ஒரு விதை இருக்கும். அந்த விதை மறுபடியும் விழுந்து அது முளைச்சு எழுந்து அது செடியாகி மரமாகி கிளை விட்டு இலைகள் விட்டு மறுபடியும் பூ விட்டு, இதுதான் இயற்கையினுடைய ஓட்டம். ஆனா சில மரங்கள் இருக்கின்றன பூ பூக்குமே தவிர காய்க்காது. இந்த பழமொழி நானூறு தொடங்குது. பூத்தாலும் காயா மரம் உள. உலகத்துல சில படைப்பு அப்படி இருக்கும்பா. நீ இயற்கைன்றது அப்படிதான். பூ வந்தா காய் வரணும், கனி வரணும், கனி விதை தரணும், விதை வந்து செடியாகணும், மரமாகணும், கொடியாகணும். அப்படி இல்லாமல் போவது உண்டு. பூத்தாலும் காயா மரம் உள. ஒண்ணுவா நீங்க செடிகள்ல எடுத்துக்கங்களேன். இப்ப மல்லி செடி, முல்லை கொடி மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மலர், அது ஒண்ணு மல்லி காய் இருக்கான்னு, ரோஜா காய், ரோஜா பழம் இருக்கான்னு இல்ல. அப்ப மலர். ஆனா சில மரங்களே அப்படி இருக்கா. செம்பருத்தியை பத்தி கூட அப்படி சொல்லுவாங்க. செம்பருத்தி மலர் அழகா இருக்கும், காய் இருக்காது. நீங்க நம்முடைய நாட்டுல இமயமலை பகுதியில ஒரு மலர் பேர் சொல்ற, மலர் பேரே உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். நாரி லதா என்பது அந்த மலருடைய பெயர். நாரி லதா. அது என்ன அழகுன்னா 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அந்த மரம் பூக்குமா. அந்த பூக்கள் நீங்க உங்க இணையத்துல போய் நெட்டுல இணையத்துல தேடி பாருங்களேன். நாரிலதா ஃபிளவர் அப்படின்னு போட்டு பாருங்க. ஒரு பெண்ணினுடைய வடிவம் மாதிரியே இருக்குதுங்க அந்த பூ. காய்க்காது. நம்ம நாட்டுல அங்க இருக்கு, இலங்கையில இருக்குன்றாங்க, தாய்லாந்துல இருக்குன்றாங்க. ஆனா இப்படி மரங்கள் உண்டு. பூத்தாலும் காயா மரம் உள. பொதுவா பூனா காய் வரணும்பா, கனி வரணும். ஆனா அப்படி இல்லாம இருப்பது உண்டு. இப்படி அந்த பழமொழி நானூறு தொடங்குகிறது. அடுத்த வரி சொல்லுகிறது, மூத்தாலும் நன்கு அறியார் தாமும் நனி உளர். சில பேர் இருக்கிறாங்கப்பா, வயசு நிறைய ஆகும், விவரம் போதாது. பழமொழி நானூறு சொல்லுகிறது, மூத்தாலும் நன்கு அறியார் தாமும் நனி உளர். நீங்க முதியோர் முதுமை வர 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 மனிதர்கள் 2 பிரிவாக போவதாக கூட பார்க்கலாம். நீங்க சில வயசானவங்களை பாருங்களேன், பெரியவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப மலர்ந்த முகமா இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க, காமெடி பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டே நகைச்சுவையா பேசுவாங்க, குழந்தைகளோட விளையாடுவாங்க. சில முதியவர்கள் வாழ்க்கையில ஏதோ இழந்த மாதிரியே இருப்பாங்க. தன்னை வாழ்க்கையை அனுபவிக்கலன்ற உணர்வோ என்னவோ. வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு பெரியவர் முதியவர், ஒரு 65-70 வயசான முதியவர் தன்னுடைய பேரனை, ஒரு 8-10 வயசு இருக்க பேரனை கையில பிடிச்சுக்கிட்டு நடந்து போறார். பெருமூச்சு விட்டுக்கிட்டே போனார். பையன் கேட்டான், என்ன தாத்தா ரொம்ப கவலையா இருக்கீங்களா? தாத்தா சொன்னார், ஆமாண்டா, ஏன் எதிர்காலத்தை நினைச்சு கவலையா இருக்குன்னு. இது தாத்தாவோட எதிர்காலத்தை நினைச்சு, பேரனை பத்தி கிடையாது. பேரன் சொன்னா, கவலைப்படாதீங்க தாத்தா, நான் இருக்கிறேன். அதுக்கு தாத்தா சொன்னாரா, நீ சொல்லுவ உன் காலத்துக்கு அப்புறம் நான் என்ன ஆகுறதுன்னு. அப்போ எவ்வளவு வயசானாலும் தெளிவில்லாதவர்கள் உண்டு. பூத்தாலும் காயா மரமுள, மூத்தாலும் நன்கறியார் தாமும் நனி உளர். அதே மாதிரி பாத்தி கட்டி நல்ல விதை விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாத்தி விதைத்தாலும் நாராத விதை உள. நீங்க பாத்தி கட்டி விதை போடுற எல்லா விதையுமாடா முளைக்குது? முளைக்காது. அதை மோற பேதைகள் சில பேர் உண்டு. பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க சில பேர் இருக்கலாம். வளர்ப்பு காரணம் இருக்கலாம், குடும்ப சூழல் காரணம் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நீ அப்படி இருந்து விடாதே. இததான் பழமொழி நானூறு சொல்லுகிறது. பேதையாக இருந்தால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. காரணம், பேதைக்கு என்றும் நல்ல உணர்வு தோன்றாது என்று பழமொழி நானூறு பேசுகிறது.